சகோதரா. ஆம், நமக்கு இந்த நாட்களில் யோசபாத்தின் ஜெப ஆவி தேவை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யோசபாத்தினுடைய ஜெபம் அருமையான ஒரு ஜெபம். 12 2 நாளாகமம் 20:12. அது ஒரு பெரிய ஜெபம். 5ஆம் வசனத்தில் தொடங்கி 12ஆம் வசனத்தில் முடிக்கிறான். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவின் 6ஆம் வசனத்தில் ஸ்டார்ட் பண்றான். மொத்தமே ஒரு 7 வசனம், ஒரு சரியான ஜெபம். கர்த்தர் பெரிய காரியத்தை அந்த ஜெபத்துக்கு பதிலாக கொடுத்தார். நமக்கு இந்த நாட்கள்ல யோசபாத்தின் ஜெப ஆவி அவசியப்படுகிறார். அதாவது ஃபேக்ட அப்படி சொல்றான், உள்ளதை உள்ள மாதிரி சொல்லி ஜெபிக்கிறான். இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. 2வது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு என்ன செய்யல, தெரியவும் இல்லை. 3வது, நாங்க இப்ப உண்மை மாத்திரம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையே உங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டு. ஒரு ராஜா இப்படி சொல்லுவானா, நம்மளுக்கு கீழே விழுந்தாலும் மீசையில என்ன செய்யலாமா, மண் ஓட்டுல தான் சொல்லுவான். இல்ல, நான் அது கீழே விழுந்ததுக்கு காரணமே வேற ஒண்ணு அப்படின்னு தான் என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் தன்னை ஒரு ராஜான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போய் முடியலன்னு சொல்றது? முடியலன்னு நீ மனுஷன்ட்டு சொல்றதில்ல, உன்னுடைய உண்மையான நிலவரத்தை யார்கிட்ட சொல்லணும்? தேவனிடத்துல ஷேர் பண்றதுல தப்பே கிடையாது. அவன் அழகா சொல்றான். அதுக்கு முன்னால உபவாசம் போட்டான் ஆண்டவருடைய சமூகத்துல. 3ஆம் வசனத்துல கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்பட்டு யூதாவுங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். எல்லாம் உபவாசம் போட்டு நிற்கும் போதுதான் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தாவே, ஜெபம் பல விதங்கள்ல போகுது. அவன் கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறான். இப்ப இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்ப கடைசியில இப்ப உள்ள சூழ்நிலையில எனக்கு 2 காரியம். எனக்கு பலன் இல்லை, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எனக்கு பலன் இல்லை. அதே நேரத்தில் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு என்ன செய்யல, தெரியவும் இல்லை. இதுதான் இப்போதைய உள்ள ஜனங்களுடைய நிலவரம். ஒண்ணு பலனும் கிடையாது, அடுத்து நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு என்ன செய்யல, தெரியவும் இல்லை. பிள்ளைகள் விஷயத்துல, புருஷன் விஷயத்துல, மனைவி விஷயத்துல, ஊழியத்தின் விஷயங்களில, சில ஜெப காரியங்களில, தொழில் விஷயத்துல என்ன செய்யணும்னு சில நேரத்தில் அப்படி ஜீரோவா நிற்கும், பதிலே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு சில நேரங்களில் வருது. ஆனா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அப்படியே நம்முடைய நிலவரத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கணும். அப்படியே ஓப்பன் ஹார்ட்டா ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, என்னால முடியல, நான் ஜெபிச்சு பார்க்கிறேன், எனக்கு ஜெபிக்க முடியல, முழங்கால் போடணும்னு ஆசைப்படுறேன், என்னால முழங்கால் போட முடியல, உபவாசம் போடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உபவாசம் போட முடியல, எனக்கு மைண்ட்ல ஒருமனம் வரல, தூக்கம் வரல, எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு, என்னால அடுத்த ஸ்டெப் போக முடியல. இதெல்லாம் சொல்றது ஒண்ணு பாவம் கிடையாது. நம்முடைய நிலவரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல தான் சொல்றோம், மனுஷன்ட்ட போய் சொன்னாதான் தப்பு. அதனால நமக்கு இந்த யோசபாத்தின் ஜெப ஆவி கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்ம அப்படியே வெறுமையாக்குது. ஒண்ணுமில்ல, 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 நான் ஜீரோ, ஆண்டவரே எனக்கு பலன் இல்ல, எனக்கு சக்தி இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படிதான் நம்ம இருந்து ஆண்டவர்கிட்ட கத்துக்கணும். ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து விழுந்து விழுந்துதான் சில காரியங்கள் எல்லாம் கத்துக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டு எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? யோசபாத்தின் ஜெப ஆவி. ஆண்டவரே எனக்கு பலன் இல்ல, எனக்கு தெரியல, நீங்க வழிகாட்டுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஜெயிக்க வைங்க. அவன் கடைசி சொல்றான், எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு ஒரு யோசபாத்தின் ஜெப ஆவி வரட்டும். அந்த ஜனங்களோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கிறது போல ஒரு தன்மையை நாம் உணர்வோம். கர்த்தாவே, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சக்திகளுக்கு நாங்க எதிர்த்து நிக்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு ஒன்னும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆமென். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நாம் செய்ய வேண்டியதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நாம் சத்ருவை எதிர்க்க நம்மை பலப்படுத்துவார். ஏன் அவசியப்பட்டால் அவரே யுத்தத்தை நடத்துவார். அல்லேலூயா. யோசபாத்தின் ஜெப ஆவியினால் கர்த்தர் நம்மை நிறைக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே எங்களுக்கு பலன் இல்ல கர்த்தாவே,
எங்களால ஒண்ணும் முடியவில்லைன்னு உமக்கு தெரியும் சுவாமி. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. தோத்ரா 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 இயேசுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. Ora bala bala la bala bala la bala bakara balankara manakara balat. Hallelujah. Yes. ஆண்டவரே, யோசபாத்தின் ஜெபத்தினால் எங்களை நிரப்பும் ஐயா. யோசபாத்தை போல உண்மையான நிலவரத்தை அப்படியே வெளியரங்கமாய் தேவ சன்னிதானத்திலே சொல்லி, ஆண்டவரே உம்மையே நோக்கி ஜெபத்தில் நோக்கி இருக்கிறதான ஒரு தன்மையை தாரும் ஐயா. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓரே வேலே 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 ஓரே வேலே 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 பரியால பரி வேலே பரியால அலோரே கிருப கிருப கிருபையா. எங்களுக்கு பலன் இல்லையே, அநேக காரியங்களிலே என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிறோம். நிமானா ரிமானா நியாரமானா தோதரா 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 தோதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசபாத்தின் ஜெபாவி வேணுமே. உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஷேர் பண்ற ஒரு தன்மை வேணுங்க தாவு. ஆமென். ரபல பரியால பல கரபல கரிபி கரபல கரிபி கரபல கரிபி கரபல. ஆண்டவரே ரபல பல 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 கரிபி கலமன கதிஷால பல திரா திரா. Oh, Rabakatina Banakatina, Tinabana, 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 Mariala. Oh, Rabakatina Minikana, Makatini Minikatina, Tina, Tina, Mariala. Hallelujah. Isaba, 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 Isaba. Oh God, the bigger the manakatuna banya, the bakada balakatuna banya katunania. Oh, the bakada balabakada belabankada belakatuna manatida tida banya. Amen. Hallelujah, 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 hallelujah. Dodra, 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 dodra. Iswe, 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 iswe. Oh God, bala bala bakara bala bakara bala katuna dia la bakara tida 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 nia. Anora. Isaba, 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 Isaba. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah.
ஆமென் 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 ஆமென். யோசபாத்தின் ஜெபத்தினால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை நிறைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise. அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடினார்கள்னு சொல்லி வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள், கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேட வந்தார்கள். நாம் கர்த்தரை தேடணும். என்னுடைய முகத்தையே தேடுங்கள் சொன்னார். வாசிங்க. ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய முகத்தை நாம் தேடணும். கர்த்தரை தேடணும். என் ஆத்துமநேசரை தேடினேன். ஓசியா 5:15 பார்க்கும் பொழுது, ஓசியா 5:15 பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு நான் போய்விடுவேன் சொல்றார். அப்ப ஆண்டவருடைய முகத்தை நாம் தேட வேண்டிய காலம் இதுதான். 2 நாளாகம 7:14 பார்க்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை வாசிங்க. ஆண்டவருடைய முகத்தை தேடணும். கர்த்தரை தேட வேண்டிய காலத்தில் என்ன செய்யுங்க? கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அப்போ ஆண்டவருடைய முகத்தை தேடுற ஒரு காலம் இது. ஆண்டவருடைய முகம் நமக்கு தென்படணும். ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படக்கூடாது. இந்த நாட்களில் ஜெபத்தில் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் ஒன்றும் தொலைஞ்சு போல, நாம தான் தொலைஞ்சு போயிருக்கோம். அவர் என்ன தொலைஞ்ச போயிட்டாரு? காணாம போயிட்டாரா? நாம அவரை விட்டுட்டு விலகி போயிட்டோம். உன்னத பாட்டு 3:1 உன்னத பாட்டுல 3:1 என் ஆத்துமநேசரை நான் தேடினேன், காணவில்லை. நான் திரும்ப நகரத்தில் சந்துகளில் வீதிகளில் போய் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்றா. அதனால நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். ஆண்டவருடைய முகத்தை தேடாம நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த சில அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். சில செக்லாம் பவுன்ஸ் ஆயிடும், திரும்பிடும். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு எழுத்து லேசா மாறிச்சுன்னா என்ன செஞ்சோம்? ரிட்டர்ன் ஆயிடும். அதுபோல சில அப்ளிகேஷன்ல அவன் எதிர்பார்த்ததெல்லாம் கொடுக்கலன்னு சொன்னா அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதுபோலதான் நாம் கர்த்தருடைய முகத்தை தேடாம என்ன ஜெபிச்சாலும் என்ன நடக்காது. அதுக்கு தான் நம்ம எப்பவும் ஜெபிக்கும் போது என்ன சொல்றோம்? கொஞ்ச நேரம் உங்களை சுத்திகரிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் என்ன? பாத்திரத்தை கழுவி பால் வாங்குங்கன்னு சொல்றோம். பால் வாங்குறதெல்லாம் ரொம்ப கரெக்டு. ஆனா எப்படி வாங்கு? பாத்திரத்தை கழுவிட்டு பால் வாங்க. அதுபோல சுத்திகரிச்சுட்டு ஜெபம் பண்ணு. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுது. அப்படி ஆண்டுடைய முகத்தை தேடாம இல்லாவிட்டா அவன் முகத்தை பார்க்காம நீங்க ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு குறிக்கப்பட்ட நபரை பார்க்காம வேலைக்காரனை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். சும்மா நம்ம ஜெபம் காணல் நீராக போகும். அதனால கர்த்தருடைய முகத்தை தேடணும். இந்த நாட்களில் நம்முடைய ஜனங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடுறதுன்னா ஒரு அரை மணி நேரம் கிடைச்சா நீங்க பேசாம உட்காருவீங்க. உங்களுக்கு வேலைகள் இருக்கும், அவைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா நீங்க டக்குன்னு அந்த வேலையில இன்வால்வ் ஆக மாட்டீங்க. எதுல இன்வால்வ் ஆவீங்க? பிரேயர்ல இன்வால்வ் ஆவீங்க. உடனே தேவ சமூகத்தை என்ன செய்வீங்க? தேடுவீங்க. அன்னைக்கு முழுசும் உங்களுக்கு அந்த ஒரு ட்ரிப்பு, நீதியிலே நான் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்.
உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவே. காலையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே கர்த்தருடைய முகத்தை தேடினா அந்த வெளிச்சம் கிடைச்சிருச்சு, அந்த சமூகத்தை உணர்ந்துட்டோம்னா அன்னைக்கு முழுசு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். ஒரு ட்ரிப் அவரை பார்த்துட்டா நீங்க பாருங்க, ஒரு வசனம் கிடைச்சா நம்முடைய ஆத்மாவில் ஒரு பெரிய கலிகூறுதல் உண்டாகும். ஒரு தரிசனம் கிடைச்சா நமக்கு அன்னைக்கு முழுசும் இல்லாட்ட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம் போல இருக்கும். அதனால இந்த நாட்கள் அதிகமா நாம் கர்த்தரை தேடணும். இந்த நாட்கள் வீணா போயிடக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தை தேடும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் நாட்கள். இந்த நாட்கள்ல கர்த்தரை தேடலன்னா வேற எந்த நாட்கள்ல போய் நம்ம ஆண்டவரை தேட போறோம்? அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தை தேடணும், கர்த்தருடைய முகத்தை தேடணும். அவர் சொல்றாரு, என் முகத்தை தேடு. எது மறைச்சு வச்சிருக்கு? கர்த்தருடைய முகத்தை மறைச்சு வச்சது எது? வாசிங்க. ஏசாயா 50 நல்ல போதகர் இல்லையா? அடி சத்தமாவாசி. அதுக்குதான் சொல்றேன், கர்த்தருடைய முகத்தை தேடணும்னா கொஞ்ச நேரம் உட்காந்து சுத்திருச்சானா எது தெரியும்? அக்கிரமங்கள் போனாதான் அவருடைய முகம் என்ன செய்யும் நமக்கு தெரியும். சூரியன் எவ்வளவோ பவர் உள்ளது. சூரியனுடைய வெளிச்சங்கிறது, அந்த ஹீட்டுங்கிறது எத்தனையோ மடங்கு சக்தி உள்ளது. ஆனா எது மறைச்சுக்குது? சில நேரத்துல எது மறைச்சிரும்? இந்த மேகம் மறைச்சிரும். அதே நேரத்தில் மேகம் மறைச்சிட்டு மழையாது பெய்யுதா? அதுவும் இல்ல. சும்மா இந்த காற்று, என்ன தண்ணீர் இல்லாத மேகங்கள் மறைச்சிட்டு போயிடும். சின்ன சின்ன பிரச்சனைகளே அப்படி சூரியனை மறைச்சிரும். சின்ன காரியங்கள். பெரிய காரு மேகம் வந்து அப்படியே கருத்து போயிருச்சு, சூரியனே தென்படலங்கிறது இல்ல. சாதாரண மேகம் வந்தாலே அடிச்சு போயிடும், இது மறைச்சிரும். அதுபோல நம்முடைய அக்கிரமம் தான் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாம நம்ம தடுக்குது. டெய்லி பார்க்கணும். இப்போ உலகத்துல இந்து மனுஷன் எல்லாம் பாருங்க, டெய்லி யார் மூஞ்சிலேயாவது முழிப்பான். யார் மூஞ்சில முழிப்பான்? நரி மூஞ்சில முழிக்கிறவன்லாம் இருக்கான், தெரியுமா? ஒரு சாமியாரை பிடிச்சாங்க. அவரை பிடிச்சிட்டு அவர் ஆசிரமத்தை செக் பண்ணா எது இருந்துச்சு? ஒரு கூண்டுல நரி இருந்துச்சு. ஏன்னா நரி ஏன்டா வச்சிருக்கான்னா, அவர் டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே யாரையும் பாக்குறது இல்ல. டக்குன்னு அப்படி ரூமை திறந்தா அந்த எதிர் கூண்டு இருக்கும். யார் இருக்கும் அங்க? நரி. நரி முகத்துல விழிச்சா ஆசீர்வாதம். கடைசியில் நரி முகத்துல முழிச்சு அவன் எங்க வந்துட்டான்? ஜெயிலுக்கு வந்துட்டான். இதான் உலகம். நாம டெய்லி காலையில யார் முகத்துல முழிக்கணும்? ஆண்டோடைய முகத்துல முழிக்கணும். ஆண்டோடைய முகத்தை பார்க்கணும். ஒன்ஸ் ஒரு ட்ரிப் பாருங்களேன். உலகத்துல சொல்லுவான், சரித்திர ஆசிரியன் சொல்றான், ஒரு ட்ரிப் இயேசு ஒருத்தன் பார்த்துட்டான்னா பின்னாலேயே போயிடுவானா. அப்படித்தான் அந்த ஜனங்கள், நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா 3 நாள் புசியாமலும் குடியாமலும் அவங்க யார் பின்னாலே போனாங்க? இயேசுக்கு பின்னாலே போனாங்க. இயேசுதான் 3ஆவது நாள் இவங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடு, சாப்பிடாமே 3 நாள் சுத்திட்டு இருக்கிறான், சாப்பாடு கொடுத்து, என்னன்னா வழியில நெஞ்சிருவாங்க, அவங்க சோர்ந்துருவாங்க அப்படின்னு சாப்பாடு கொடுத்தாரு. அந்த 3 நாளும் மனைவி, புருஷன், பிள்ளை, வீடு, ஆடு, மாடு, தொழில், சொத்து, சுகம் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஏன்னா யார பார்த்துட்டான்? அதனாலதான் நம்மள ஒரு பாட்டு உண்டு, உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ. அவன் அப்படியே போயிட்டே இருப்பான். இயேசுக்கு பின்னால்தான் இழுத்துரும் அந்த காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி. ஒரு ட்ரிப். அதுபோல நீங்க ஒரு ட்ரிப் டெய்லி காலையில, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை காட்டுங்க, ஆண்டவருடைய முகத்தை ஒரு ட்ரிப் தரிசிக்கணும், தேடணும். அப்படி கிடைக்கலையா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, கத்தாவே நேற்று நான் இப்படி பேசிட்டேன், நைட் இப்படி பேசிட்டேன், நடந்துக்கிட்டேன், இப்படிலாம் நடந்தது தவறுதான், உங்களுடைய முகத்தை காணாம நான் இந்த பயணத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, உங்களுடைய வெளிச்சத்துல தான் நான் போக முடியும் தாங்க சொன்னேன். அதனால இந்த நாட்கள் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தை தேட, கர்த்தருடைய முகத்தை தேட, அதிகமாய் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய முக தரிசனத்துல விழிப்ப திருப்தி அடைந்து இந்த பாதையில செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, praise the Lord, 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 praise the Lord. தெய்வமே, உம்முடைய முகத்தை காணணுமே சுவாமி, நித்தம் உம்முடைய முகத்தை பார்க்கணுமே கர்த்தாவே.
என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. உம்முடைய முகத்தை தேட பலன் தாரு சுவாமி. அதிகாலை உம்முடைய முகத்தை தேடணுமே, இரவுல உம்முடைய முகத்தை தேடணுமே. ஆண்டவரே ஐயா, ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய முக தரிசனத்தினால திருப்தி அடையணுமே. உம்முடைய முகத்தை தேடுகிற ஒரு பிராக்டிஸ் தாரும் சுவாமி, பயிற்சி தாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடணுமே. ஆளுகளுடைய முக தரிசனத்தை ஜனங்கள் தேடுவார். Hallelujah, hallelujah, hallelujah. Ora balakathira banakathira thira balakada bakathira. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை அதிகமாய் தேட உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய முக தரிசனத்தில் திருப்தி அடைய உதவி செய்யும். ஒவ்வொரு நாள் உம்முடைய முகத்தை தேட பலன் தாரும் ஆண்டவரே. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. Hallelujah, hallelujah, hallelujah. Tidabala, tidabana, tidakadabana, tidakada, tidakadamana, tidamania. Alore, ana bala bala yara bala bakara bala kathire bilawa dire bilani ana bana dira dira dira. Hallelujah, amen. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah. Rebila bakada balakatida mania rabalatira. உம்முடைய முகத்தை தேடணுமே, உம்முடைய முகத்தை தேடணுமே, உம்முடைய முகத்தை தேடணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல பரியால பல பரியால பல பக்கர பல தீர பல தீர பல தீர விதபனா. தோத்ரா 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 தோத்ரா. இயேசுவே, 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 இயேசுவே. ஆமென். Hallelujah. Libila bala bakana bakati libikana manam tidaman tiktamani angka. Hallelujah, 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 hallelujah. Todra, 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 todra. Hallelujah. Yeshuve. Stotra. Praise the Lord.
Praise the Lord. ஆமென். கர்த்தர் நாட்கள் அதிகமாக கர்த்தருடைய முகத்தை தேட நம்மை பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 2 நாளாகும் 20:12 அவன் ஒரு கொஸ்டின் பண்றான் தெய்வன்ட. ஃபர்ஸ்ட் வார்த்தை வாசி, முதல் வார்த்தை. மாட்டீரோ, அதான் கொஸ்டின். நான் கேட்கிறான், எங்கள் தேவனே நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவர்கள் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? கொஸ்டின் பண்றான். ஏன் நீங்க வெயிட் பண்றீங்க? நியாயம் தீருங்க, சத்ருவை நியாயம் தீருங்க, வியாதியை நியாயம் தீருங்க, மனுஷனை நியாயம் தீருங்க, சாச நியாயம் தீருங்க. அவன் போராடுறான். எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அதான் அவனுடைய ஜபத்தினுடைய உச்சகட்ட வார்த்தை. அதுக்கு முன்னாலெல்லாம் பல காரியங்களை சொல்லிட்டே வரான். அவங்க எப்படி வர்றாங்க, அப்படி வர்றாங்க, எங்களுக்கு இவ்வளவு குறை இருக்குன்னு. ஆனா அவனுடைய உள்ளத்தினுடைய வேதனையின் வார்த்தை என்னன்னா இதுதான், எங்கள் தேவனே நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ. நியாயம் தீர்க்கப்பாரா? நியாயம் தீர்க்க மாட்டாரா? நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய போராட்ட, நம்மோடு போராடுகிற சக்திகள், வியாதி, பிசாசு, செய்வனை, நம்மோடு வழக்காடுகிறவர்கள், கர்த்தர் இவங்களுக்கெல்லாம் நியாயம் செய்யணும். நியாயம் செய்யணும்னா, நியாயம் சொன்னா நீதி நியாயம் அது வேற. நியாய தீர்ப்புங்கிறது ஜட்ஜ்மெண்ட், முடிஞ்சு போச்சு, பனிஷ்மெண்ட், அது ஃபைனல். சத்துருவை என்ன செய்யறது? நியாயம் செய்யறதுன்னா 2 பேருக்கு இப்படி நிக்கிறாங்க, இதுதான் நியாயம், இதான் நியாயம், ரைட் போ அப்படின்னு. நியாய தீர்ப்புங்கிறது அப்படி இல்லை. நீ இப்படி செஞ்சதுனால உன்னை என்ன செய்யறேன், உன்னை ஜட்ஜ் பண்றேன், அடி, உனக்கு பனிஷ்மெண்ட் 3 வருஷம் ஜெயிலு, 7 வருஷம் ஜெயிலு, தூக்கு தண்டனை. அதே போல அங்க பாருங்க, சத்துருவை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு விதவையினுடைய கண்ணீர். அவன் எனக்கு சொல்றா, நியாயம் செய்யுங்க, என் சொத்தை புடுங்கிட்டான், என் சொத்தை புடுங்கிட்டான், என் சொத்தை புடுங்கிட்டான். நியாயம் செய்வாரா? நியாயம் செய்ய மாட்டாரா? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஜட்ஜ்மெண்ட் கர்த்தர் நாட்கள்ல சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் அழிக்கணும். அது வியாதியின் கூறா இருந்தா, வியாதிக்கு பின்னால ஒரு பிசாசு இருக்கு. வியாதிக்கு பின்னால ஒரு பிசாசு. லூக்கா 13:10 பலவீனப்படுத்தும் ஆவி, வீக்னஸ் உண்டு பண்ணுகிறதே ஒரு ஸ்பிரிட் தான். வாசிங்க. அவளோட போராடினது ஒரு ஸ்பிரிட் தான், பொல்லாத ஆவி. அது அவளுக்கும் தெரியாது, அங்க இருந்த பாஸ்டருக்கும் தெரியாது, அங்க இருந்த பிலீவர்ஸுக்கும் தெரியாது, ஜெப வீரர்களுக்கும் தெரியாது, ஏசுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. இது ஒரு ஸ்பிரிட். அதனால ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களுக்கு பல காரியங்கள்ல இன்னும் நியாயம் கிடைக்கல. கேஸ், சில கேஸ் நடக்கு, அது வருஷ கணக்கா போயிட்டே இருக்கு. இந்த சிவில் கேஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 17 வருஷம் 18 வருஷம் போகும். அந்த சொத்துக்காரன் ஓனரும் செத்து போயிடுவான், போட்டி போட்டவனும் செத்து போயிடுவான், அவன் சந்ததி மட்டும் முழிச்சிட்டு கிடக்கும் ஒரு ஆதாரம் இல்லாம. அப்படிதான் இந்த சிவில் கேஸ்ல. இப்படி பல கேஸ், வேலை ஸ்தலங்கள்ல கேஸ், சொத்துல கேஸ், வீட்டுல கேஸ், இப்படி இன்னும் வேற விதமான பிரச்சனைகள், வழக்குகள், வாதுகள், இப்படிலாம் போகுது. ஜெபம் பண்ணும். எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தர் நியாயம் செஞ்சாரா, நியாயம் தீர்த்தாரா? 2 நாளாகும் 20 நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் இறங்கி ஒரு பெரிய அழிவை உண்டு பண்ணிட்டாரு. பயங்கரமான 24ஆம் வசனம் வாசிங்க. நியாய தீர்ப்பை பாருங்க. ஒருவனும் தப்பவில்லை. எப்படி இருக்கும்? மொத்தமா அழிச்சிட்டாரு. நியாய தீர்ப்புன்னு சொன்னா ஜட்ஜ்மெண்ட் கர்த்தர்ட்ட இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொலைஞ்சான். ஜட்ஜ்மெண்ட் வந்து தேவன்ட்ட இருந்து வந்துருச்சுன்னா முடிஞ்சு போன கதை. அவனை ஒண்ணு இல்லாம வைக்கிறார். ஒருவரும் தப்பவில்லை. 3 வல்லமை வந்துச்சு. அம்மோன், மோவாப், சேயீர், மலை தேசம், 3 குரூப் வந்துச்சு. 3ஐயும் கர்த்தர் சொல்லி அழிச்சிட்டாரு. அதனால நமக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்கணும். நமக்கு விரோதமான சக்திகள் எல்லாம் நியாயம் தீர்க்கணும்.
செய்வன செய்வன செய்வன, போராட்டம் போராட்டம் போராட்டம், மனுஷன் என்னைய அப்படி பேசிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இந்த இதெல்லாம் இன்னும் கதை அப்படி நியாயம் தீர்க்காமலே போய்கிட்டே இருக்கு. கர்த்தர் இறங்கி ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுத்தாதான். 1000 பரிசுத்தவான்களோடு அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் கடைசியா உட்கார்ற இடமே இதுதான், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அங்கதான் உட்கார்றார். ஜோமனு கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு நியாயம், விரோதமான சக்திகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கணும். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்யணும். சத்துருவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும், தேவ ஜனத்துக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயம் செய்யணும். கர்த்தர் அப்படி செய்யணும். நம்ம ஜபம்தான், நல்லா ஜபிச்சா போதும். கர்த்தர் அங்கங்க வந்து, இந்த நசீலா பீவியோடைய கேசட் கேட்டிருக்கீங்களா? அந்த மலையாள பெண்ணு, முஸ்லீம், ஒரு மலையாளி முஸ்லீம் கேர்ள் ரட்சிக்கப்பட்டு சாட்சி கேட்டது இல்லையா? கேட்டதில்ல. அவங்க இப்ப வேற சர்ச்சில் தான் இருக்காங்க. ஏஜி சர்ச்சு ஒரு பாஸ்டர் தான் கல்யாணம் கட்டி இருக்கு. பட் தாம்பரத்துல எல்லாம் வந்து நெஞ்சிருக்கு. நம்ம சர்ச்சில் சாட்சி சொல்லுது. நம்ம சர்ச்சிலேயே தாம்பரத்துல தேஜு அதுக்கு என்ன செய்வாரு, மலையாளத்துக்கு தமிழ் போடுவாப்புல. அந்த சீடி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. அது நீங்க அதுல கேட்டு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல கர்த்தர் அருமையா இடைவிடுவார். கோர்ட்ல வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்வாரு, உருவாக்குவார். அதுபோல நமக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கணும். சத்துருவை நியாயம் தீர்த்துட்டு நமக்கு ஜெயிக்க வைக்கணும். அது எந்த இடமா இருந்தாரு, பண விஷயமோ, சொத்து விஷயமோ, நில விஷயமோ, வீடு விஷயமோ, வேலை விஷயமோ, பிசாசோ, வியாதியோ, மனுஷனோ, எந்த இடத்துலயும் கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை நியாயம் தீர்க்க முடியாது. நம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்ய கிடைக்க செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். நம்ம இங்க கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே யோரா பாலா 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 பெகட பாலா கத்விதி பின்னிகட மன கத்திடானி அங்கடா திடா பாலா கரபா கத்திடா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நான் செய்வேன் சொன்னீரே. தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமையையும் நியாயம் தீர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவ ஜனத்துக்கு நியாயம் கிடைக்கணுங்க தாவே, நீதி ஜெயிக்கணுங்க தாவே. நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கிற வரை நீர் இலக்கரிப்பதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. தேவ ஜனத்துக்கு நியாயம் ஜெயிக்கட்டும், சத்ருவை நியாயம் தீரும். தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? போராடுங்க போராடுங்க, வாயை தர, கண்ணை மூடு, ஜெபம் பண்ணு, வசனத்தை சொல்லுங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் தீர்க்க தொடங்கட்டும், சத்ருவை நியாயம் தீர்க்கட்டும், உனக்கு நியாயம் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நியாயம் செய்யும் ஆண்டவரே, நியாயம் செய்யும் ஆண்டவரே. நியாயம் தீர்க்க மாட்டீரோ? நியாயம் செய்வீர் என்று இருக்கிறது. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், அதிசீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று இருக்கிறது. தேவ ஜனம் போகிற பாதைகளிலே அவர்களுக்கு விரோதமான சக்திகளை நியாயம் தீரும் ஐயா, அவர்களுக்கு விரோதமான சக்திகளை நியாயம் தீரும் ஐயா. தேவ ஜனத்துக்கு விரோதமான எழும்புற வல்லமைகளை நியாயம் தீரும் ஐயா.
Hallelujah. Ora bakkara bala baudini karabana karabela dinimi ankarabana kana. Destemi ala bangare mena kaduna kara kebelama. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Sabah, 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 sabah. Oh, da bakatida, balakatida, tida bakada, bakada, bakatidania. Hallelujah. 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 Ora maniara, thina maniara, hey, thika bani. Deva nyayam thirum, deva nyayam thirum. Hallelujah. Hallelujah. Ora bala bari bala bari ala bala bakara bala diremina. Ora bakara bala diremina karabana kadurania. Hallelujah. Jayo, nyayam jayo, nyayam thiru, nyayam kadike jayo. Zabal, bala bala bekare bala bekare bala bekare bala bekare bala. Hallelujah. This way. Oh, bala bala bariya bala 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 bariya bakara bala kara. My God. Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Oh, da bala bala badiya da bala bakara bakara bala katira bala katirania. Amen, 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 amen. Oh, ni bala katirania. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக சத்துருவின் வல்லமைகளை நியாயம் தீர்க்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். தோதரா 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 தோதரா. அந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலும் அந்த ராஜா ஜனங்களை கர்த்தரை மகிமைப்படுத்த வைத்தான், துதிக்க வைத்தான். அதுபோல இந்த நாட்கள்ல அதிகமாய் தேவனை துதிக்க, தேவனோடு நெருங்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise. ஆமா, நம்ம இந்த பூலோகத்துல கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா நம்ம இந்த சபையில கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டதா அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்குள்ள இன்னும் அது என்ன செய்யல,
நிறைவேறவே இல்லை. நம்ம எதுக்கு கொண்டு வந்தார்? அதை நம்ம அநேகர் நினைஞ்சிடறோம், மறந்துடுறோம். இப்ப இயேசு 12 சீசர்களை அழைத்தார். அந்த 12 பேரும் 3 வருஷம் இயேசுவோடு இருந்தாங்க. அதனால இயேசு அழைத்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. நான் சொல்ற பாயிண்ட் வியூ உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இயேசுவோடு 3 வருஷம் இருந்தாங்க. அவங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்களா? இல்ல. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவி பெற்ற பின்புதான் எதே ஸ்டார்ட் ஆகுது அவங்க. அதே போல இயேசு 30 வருஷம் சும்மா வீட்டில் இருந்தாரு. அவர் வந்த நோக்கம் அந்த 30 வருஷம் என்ன செய்யல, நிறைவேற்றப்படல, அமைதியா தான் இருந்துச்சு. அடுத்த அந்த 3 வருஷம் தான் என்னது, ஸ்பீட் ஆச்சு. அதுபோல நம்ம இந்த சபையில கொண்டு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையா நினைஞ்சிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். ஆனாலும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு அடைந்தாயிட்டுன்னு இன்னும் என்னால நினைச்ச முடியல, சொல்ல முடியலங்கிறார். சரி, எலிசா அக்னியெல்லாம் இறக்கிட்டாரு. இப்ப சாவணுங்கிறாரு. செத்துட்டா போதும், ஓட்ட முடிச்சுட்டா போதும். ஆனா தேவசித்தம் அதுவா இல்ல, அவன் அடுத்த ட்ரிப் போய் எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி எலிசா ஊழியத்துக்கு அவனை சால்வையை போட்டு கூட்டு வந்துட்டாங்க. அவன் ஏர் மாடுகள் எல்லாம் அடிச்சு விருந்து வச்சு வீட்டுக்கு போய் ஒரு பெரிய கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி எங்க வந்தாச்சு, எலியா பின்னால வந்தாச்சு. ஆனா 8 வருஷம் எலிசா எலியாவுக்கு நெஞ்சானா சாப்பிட்டா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் தான் வைத்தான். ஆனா அவனை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன செய்யல, உன் ஸ்தானத்துல அவனை அபிஷேகம் பண்ணினாரு. அவன் அந்த ஸ்தானம் 8 வருஷம் அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அதுக்கு பிறகு சால்வை திருப்பி கிடைச்சது பாருங்க, அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இதே போல நானும் நீங்களும் ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், இல்ல இந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா நமக்குள்ள அந்த நோக்கம் இன்னும் நிறைவேற்றப்படலைங்கிற ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு இருக்கணும். அதுக்குரிய லைன்ல இன்னும் தூக்கி நம்ம வைக்கவே இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதை வச்சுட்டா வண்டி ஸ்பீட் ஆயிடும். 30 வருஷம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதுக்கு பிறகு தூக்கி ஞானசானம் எடுத்தாரு, ஸ்பீட் பண்ணிடுச்சு. ஒரே அற்புதம், அடையாளம், சிலுவை, மரணம், உயிரிழந்து. அப்ப அதுபோல நம்ம இப்ப எந்த ட்ராக்ல இருக்கோம்னு என்ன செய்யல, தெரியல. நம்ம அநேகர் இன்னும் அந்த தேவன் தெரிந்து கொண்ட அந்த செயலுக்கு இன்னும் நம்ம ஆயத்தப்படுத்தலைன்னு நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் அப்படி ஆயத்தப்பட்டுட்டா அதனுடைய போக்கே தனி, அதனுடைய வேகமே தனி. நம்ம இன்னும் அநேகர் அந்த பாதையில வரானாலதான் எங்கேயோ போய் டிராபிக்ல ஜாம் ஆகி மாட்டிட்டு நிக்கிறோம். முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, சைட்லயும் போக முடியல. ஒரே நெருக்கத்துல அப்படியே சிக்கிக்கிட்டே கிடக்கிறோம். 7 வருஷம், 4 வருஷம், 8 வருஷம், இப்படி 30 வருஷம் இப்படி கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச வெளிப்படுத்தல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஏசு கரெக்டா வந்தாரு. அந்த ட்ராக்ல வந்த உடனே வண்டி சூடு பிடிச்சிச்சு. அதே போல யோவான் ஸ்நானகன் பேசாம இருந்தாங்க. அவன் மேல இருந்த அந்த பிரதிஷ்டையை மட்டும் காப்பாத்திக்கிட்டு அமைதியா இருந்தான். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், பேசாம இருந்தான். ஒட்டகமயிறு உடைய போட்டிருப்பான், வார்க்கச்ச கட்டியிருப்பான். அவன் பாட்டுக்கு காட்டுகளையும் காட்டு தேனும் வெட்டுகளையும் சாப்பிட்டுட்டு வனாந்திரத்தில் அப்படியே வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். ஏன்னா இயேசுக்கு என்ன வயசாகணும், 30 வயசாகணும். இவனுக்கு அப்ப என்ன வயசு, எத்தனை வயசு? யோவான் சாணன் இயேசுக்கு 30 வயசாகும் போது யோவான் சாணனுக்கு என்ன வயசு? 31. 30. அதான் கரெக்ட். 6 மாசம் மூத்தவன் இருக்கா அப்படியே. மரியாள் போய் அவளை வாழ்த்தும் போது அவளுக்கு 6 மாதம், 6 மாசம் மூத்தவன். அப்ப 30 வயசு வரைக்கும் இவன் வனாந்திரத்துல வெயிட்டிங். இப்ப இயேசு ஞானசானத்துக்கு ரெடி ஆயிட்டாருன உடனே இவன் வந்துட்டான். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்ப அது வரைக்கும் அவன் வெயிட்டிங் தான்.
அப்போ பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, இருந்தது, பிரதிஷ்டை பண்ணது, ட்ரெஸ் மாத்தினது, சாப்பாடு, வனாந்திரத்திலேயே காத்து கிடந்து கத்தாவே கத்தாவேன்னு இருந்ததெல்லாம் இதுக்காக ஒரு ஆயத்தம். அதுக்கு பிறகுதான் அவனுடைய ஊழியம் வந்தது. அதுபோல நம்ம எதுக்காக கொண்டு வந்தாருன்னு தெரியல இந்த சபைக்கு. ஆனா அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டுச்சா? அந்த நோக்கத்தின் பாதையில வந்தாச்சா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ ரயில் பெட்டிகள் கம்பெனியில அது வாடி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ரயில்வே தொழிற்சாலையில் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வேகன் நெஞ்சுக்கிட்டே இருக்கும், அடியாகிட்டே இருக்கும். டைம் வரும்போது எங்க அது மாட்டி 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 எங்க வந்துருவாங்க, ஏதாவது ஒரு ட்ரெயின் பேர் போட்டு வரும். அது வரைக்கும் அது எங்கதான் கிடக்கும்? நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி கிடக்கும். அது ஒரு பெரிய யார்டு, அவ்வளோ ஏரியா. அதுபோல இப்ப சபைக்குள்ள நம்மள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு செடியை வைக்கிறோம், இல்ல ஒரு மரத்தை நாட்டுறோம், அது இப்போ வளர்ந்து 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 அதுக்கு பிறகு கனி கொடுக்கறது தான் அதனுடைய எதிர்பார்ப்பு. இல்லைன்னா அது விறகுக்கு தான் போகணும். அதுபோல நம்ம சபையில இருக்கிறது பிரச்சனை இல்லை. சும்மா சபையில மெம்பர்ஷிப்புக்கும் கவுண்டிங்க்கும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கும் சபையை கட்டுறதுக்கும் ஒரு தசவாங்க கொடுக்கறதுக்குமா நம்ம கர்த்தர் கொண்டு வந்தாரு? இதல்ல. நித்திய ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யணும்? உருவாகணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கு யோவான் சாணனுக்கு ஒரு டைம் இருந்தது, ஏசுவுக்கு ஒரு டைம் இருந்தது, எலிசாவுக்கு ஒரு டைம் இருந்தது. அதுபோல நமக்கு ஒரு டைம் இருக்கு. அது வரும்போது தெரியும். ஆவியானவர் நம்மோடு பேசுவார், நம்மை உணர்த்துவார், நம்மை கண்டிப்பார், நம்மை நடத்துவார். நம்முடைய பேச்சு மாறும், செயல் மாறும், உடை மாறும், ஊழியம் மாறும், நம்முடைய பக்தி மாறும், நம்முடைய பயம் மாறும், எல்லாமே சேஞ்ச் ஆகி ட்ரக் ஏறிடும். அப்படி ஒரு லைஃப் இருக்கு. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னை எதுக்கு பிடிச்சிரோ? நான் உலகத்துல இருந்தேன், இந்த குடும்பத்துல இருந்தேன், இந்த ஜாதியில இருந்தேன், இந்த குப்பையில கிடந்தேன், இந்த புழுதியில கிடந்தேன். அங்க இருந்து என்னைய கொண்டு வந்தீங்க. இங்க என்னைய ட்ரெஸ்ஸை போட்டு ஊழியக்காரனாக்கி விட்டீங்க. என்னைய விசுவாசியா மாத்திட்டீங்க. எதுக்கு என்னைய கொண்டு வந்தீங்க? அதை எனக்கு செய்யுங்க, எனக்குள்ள நிறைவேற்றுங்க. அதுக்கு மாறாக நான் பயணப்பட்டால் அது தவறு. அந்த பயணத்தை நீர் மாற்றி உம்முடைய பாதையில் என்னை கொண்டு வந்து அந்த திட்டத்தை எனக்குள் நிறைவேற்றும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, என்னை எதற்காக பிடித்தீரோ அதை நான் அறியணும், அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடரணும் கர்த்தாவே. அதுபோல ஒவ்வொருவரையும் நீர் எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ சுவாமி, எதற்கு அழைத்தீரோ, எதற்காக வேறு பிரித்தீரோ, எதற்காக தெரிந்து கொண்டீரோ, எதற்காக தரிசனம் கொடுத்தீரோ, எதற்காக எங்களை வேறு பிரித்து இந்த மார்க்கத்தில் உம்முடைய வீட்டில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. அந்த சித்தத்திற்காக, அந்த திட்டத்திற்காக, நம்முடைய ஆண்டவரே தீர்மானத்திற்காக எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபல பகர பல கதிர பல கதிரி கரமானியா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை எதற்காக அழைத்தீரோ? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, என்னை அழைத்த நோக்கம் உங்களுக்கு தெரியுமே. My God, Bilimina Kadamana Tiri Meganadi Stamania Karisam Tunagara Dimiana. No, no, no. Hallelujah. அழைத்த நோக்கத்தை எதற்காக பிடித்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் சுவாமி, நிறைவேற்றும் சுவாமி. ஓல பல 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 வரி அல பல பக்கர பல திருவின பலம் திருமின கருமின கதிரிகட மௌடிசனம்.
ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க தாவு. கண்டா வந்துச்சா? அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. அல்லேலூயா. Oh God. எங்களை வேண்டவரை தெரிந்து கொண்டது நோக்கம் உமக்கு தெரியுமே. அதை நிறைவேற்றுமையா, அதை நிறைவேற்றுமையா. ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பிடித்தது நோக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அதை நமக்குள்ளே நிறைவேற்ற முடியாது ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்து அபிகாயில் நாபாலோடு எப்படி வாழ்ந்தாள்? அது ஒரு பெரிய சாதனை. நாபாலோடு யாருமே நிச்சய முடியாது, இருக்கவே முடியாது. அவன் பயங்கர டிஃபரெண்டான ஆள், நன்றி இல்லாதவன், பயங்கர ஷார்ட் டெம்பர் ஆனாள். இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் மனைவிமார்கள் புருஷனோடு வாழ்றதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. அதுக்கு அநேகருக்கு கிருபை இல்லை. ஆனா அபிகாயிலுடைய லைஃபை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய டைப் ரொம்ப டிஃபரெண்ட். ஆனா அவனோட அவள் என்ன செஞ்சா? வாழ்ந்து காட்டினான். அதான் பெரிய சாதனை. நமக்கு இந்த நாட்களில அப்படி ஒரு கிருபை நமக்கு தேவை. 1 சாமுவேல் 25 பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. எப்படி இருக்கும்? அடுத்து அவன் காலேப் சந்ததியான், அப்படின்னா விசுவாசின்னு அர்த்தம். அவன் விசுவாசி. ஆனா என்ன சொல்லியிருக்கு? முரடனும் திராகிருதன். இவனோட தான் யார் இருந்தது? அபிகாயில் இருந்தா. அந்த முரடனோட இவன் ரொம்ப புத்திசாலி, ஆனா ரூபவதி. ஆனா அவளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்ததாகவே இல்லை. இவளுடைய புத்திசாலின்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த புத்திசாலித்தனத்திலேயே அவனோட நெஞ்சுக்கிட்டு இருந்தா, வாழ்ந்துகிட்டே இருந்தா. அழகையும் புத்தியும் வச்சு அவன் ஞானமா நடந்துகிட்டே போனா, பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தா லைஃப. நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை என்ன செய்யணும்? வேணும். அவன் முரடனும் அவன் திராகிருதனும். அவன் சீருவான், அவன் பாம்பு. 14ஆம் வசனத்துல அவர்கள் பேரில் அவர் சீறினார். சீர்றது எது? பாம்புடைய ஆவி. அது சீரும்.
அப்ப அந்த சுபாவம் அவனுக்குள்ள பயங்கரமான பேட் கேரக்டர் இருந்துச்சு. இரண்டாவது, நன்றினா என்னன்னு எனக்கு தெரியாது. வேலையை பாடுறாமா. தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? எஜமான விட்டு வேலை போகிற ஓடி போற வேலைக்காரன் ரொம்ப பேர் இருக்கான், போ சொல்லு வேலைன்னு. அவ்வளவு ரஃபான ஆள். 10 பைசா கொடுக்க மாட்டான். ஈகை குணங்கிறது அவன்கிட்ட கிடையவே கிடையாது. கொடுக்கும் தன்மை கிடையாத ஒரு ஆள். ஆனா இவன் கூட அவ வாழ்ந்துட்டாளே, அதுதான் கிருபங்கிறது. நம்ம ஆளுங்க வாழ முடியாம, வாழ தெரியாம, பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை. டெய்லி அவன் பாம்புன்னா இது என்னது, இது என்னது கீரி அப்படின்னு எப்படி இருக்கும் சொல்லுங்க. அவன் பூனைன்னா இது என்னது எலி. எலியும் பூனையுமா ஒரே சண்டை, ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்து, இது விரட்ட, அது ஓட, அது ஓட, இது பெட்டியை தூக்க. இப்படி இருக்க கூடாது. நம்முடைய வீடுகளில் அவன் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அவங்க மத்தியில் என்ன செய்யணும், ஞானமா நடக்கணும். வேற வழி இல்லையே. பழைய ஏற்பாடாக இருந்தா கூட பரவாயில்ல, இது புதிய ஏற்பாடு. இதில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய ஒரு காலம். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சகோதரிகள், விசேஷமாய் சகோதரிகள், அவங்க குடும்பத்தில் ரொம்ப ஞானமா நடக்கணும். முந்தைய மாதிரி வாழ்க்கை இல்லை. இப்போ முந்தைய காலங்களில் வாழ்க்கை சுலபமா இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப குடும்பம், கூட்டு குடும்பங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமா இருந்துச்சு. ஒரே வீட்டில் 12 அண்ணனுமே என்ன செய்வான், ஒரே வீட்டில் இருப்பான், ஒரே சமையல். இப்ப அப்படியா இருக்கு? அம்மாவும் அப்பாவுமே பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு குடும்பங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள். கேவலமானது என்னன்னா, சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆவிகள் என்ன செய்யுது, போராடுது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்முடைய விசுவாச சகோதரிகள் புருஷன்மார் எப்படி இருந்தாலும் அவங்களோட என்ன செய்யணும், ஞானமாய், ரொம்ப ஞானமா, பேச்செல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும். அவ பாருங்க, தான் குடும்பத்துக்கு ஒரு அழிவு வருது அப்படின்னு சாவட்டும் ஜனி, இந்த ஆளை கொண்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படியே யோசிச்சா, நேர கழுதியின் மேல் சேனை வைத்து நேரம் விழுந்து தீவிரிச்சு போய் தாவிச்சிட்டு போய் விழுந்து, நீங்க கோவப்பட்டுறாதீங்க, குடும்பத்தை அழிச்சிடாதீங்க, ஒன்னும் பண்ணாதீங்க, பொல்லாப்பு செய்யாதபடி நான் தேவன் உங்களை தடுக்கிறாரு, வேண்டாம். அவன் பேர் எப்படியோ, அவனுடைய பேருக்கு ஏத்த மாதிரிதான் அவனுக்கு என்ன இருக்கு. நாபால்னா என்ன அர்த்தம் சொல்றாவா, பைத்தியம் சொல்றா. 1 சாமுவேல் 25:25 அவளே சொல்றா, நீர் நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். புருஷனுடைய கேரக்டர்ல அவ சொல்றது என்னது, பேலியாளின் மனுஷன். அடுத்து அவன் எப்படி, அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு என்ன இருக்கு. நம்ம வீட்டில் உள்ள புருஷன் எல்லாம் பைத்தியம் பிடிச்சா நம்ம விசுவாசி பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அதுல உண்மை என்னன்னா, பாதி இவங்களாலதான் அவன் பைத்தியமாகறாங்கிறதா உண்மை. ஆனா அவ சொல்ற, அவன் பெயர் நாபால், அவனுக்கு என்ன இருக்கு. ஆனாலும் அவங்க கூட செஞ்சா வாழ்ந்து காட்டினான். நம்ம விசுவாசிகள் ஒரு சிலர் இருக்காங்க, புருஷன்மாரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களோட என்ன செய்யுது அதுங்க இருக்கு. ஏன் நாசரியத்திலே இருக்க, நாசரியத்திலே இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களோட என்ன செய்றாங்க, வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்படி ரொம்ப இடத்துல இருக்கு. வித்தியாசமான மனநிலையில் உள்ளவங்கள்ட்ட சாடிஸ்ட் இருக்காங்க, சைக்கோஸ் இருக்காங்க, ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில கூட அந்த பிள்ளைங்க கத்தருக்காக நிக்குது. அவங்க வீட்டுக்கு போலாம், அவங்க வீட்டுக்கு போனா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னு இல்ல, வசதியான வீடுகள்லாம் இருக்கு. ஆனாலும் சத்தியத்தின் நிமித்தம் வாழ்ற எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சத்தியத்தின் நிமித்தம் வாழ்ற எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கு. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்முடைய விசுவாசிகள் பிள்ளைகள் அந்த அபிகாயிலை போல ஞானமா என்ன செய்யணும், நடக்கணும். நன்றி இல்லாதவனா இருப்பான், கொடுக்க முடியாதவனா இருப்பான், பைத்தியமா இருப்பான், பேலியானின் மனுஷனா இருப்பான், குடிகாரனா இருப்பான், துராகிரதனா இருப்பான், முரடனா இருப்பான். அவனுக்கு மத்தியில நம்ம பிள்ளைங்க முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கோ அப்படி என்ன செய்யணும், குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அந்த போராட்டத்தின் மத்தியில நம்முடைய பிள்ளைங்க நின்று ஜெயிக்கணும். அதான் சாதனை. அப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கையில் இப்படி மாட்டி ஏமாந்து அவ்வளோ பேர். ஆனாலும் அந்த வீட்டிலேயே அந்த போராட்டங்கள் மத்தியிலேயே அவங்க நிக்கிறாங்க. ஜெபம் இல்லாம எல்லாரும் நம்முடைய விசுவாசிகள் சகோதரிகள். நான் அவங்கள குறை சொல்லல, ஜெயிக்கணுங்கிறேன். வாழ்க்கையில தோத்து போய் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. வாழ்க்கையில நின்று என்ன செய்யணும், ஜெயிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் ஞானமா நடக்கணும். அந்த அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில அந்த லீலி புஷ்பம் அந்த பிள்ளை கர்த்தருக்காக நெஞ்சா நின்னா, அதுபோல சூழ்நிலைகள் மத்தியில நம்முடைய விசுவாச சகோதரிகள் கர்த்தருக்காய் கர்த்தருடைய அன்புல நின்று அந்த வாழ்க்கையில ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசிகள் பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே, வயதான சகோதரிகள் யாரா இருந்தாலும் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தாவே அவர்கள் கர்த்தருக்காய் நிக்கணுமே கர்த்தாவே. அந்த பேலியாளின் மனுஷனோடு, அந்த சீருகிற மனுஷனோடு, அந்த பைத்தியம் பிடிச்சவனோடு, ஆண்டவர் இந்த முரடனோடு, அந்த துராகிரதனோடு கர்த்தாவே அந்த பிள்ளை கர்த்தாவே வாழ்க்கையில நின்று ஜெயித்தாலே, அதுபோல சூழ்நிலைகள் மத்தியில இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சகோதரிகள் நிக்கத்தக்கதாய் கிருபை தாரும். கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். அல்லேலூயா. ரேபிலா பலா கரபலா கதிடா மானியா ரபலா திரா. ஆண்டவரே இயேசுவே, ஞானமாய் நடக்க உதவி செய்யும் அப்பா, புத்தியாய் நடக்க உதவி செய்யும் அப்பா, தேவ சமூகத்தை நாடி இருந்து ஜெயிக்க உதவி செய்யும் அப்பா. அல்லேலூயா. ஒரு சில குடும்பங்கள்ல புருஷர்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள் இல்லையே, மாம்சத்துக்குரியவர்களாய் மண்ணுக்குரியவர்களாய் கர்த்தாவே தெய்வீகமற்றவர்களாய் பரிசுத்தமற்றவர்களாய் விசுவாசமற்றவர்களாய் ஆவிக்குரிய தரிசனம் இல்லாதவர்களாய் ஒரு கூட்டம் ஆண்டவரே குடும்பஸ்தர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மத்தியிலே சகோதரர்கள் மத்தியில அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்கள் மத்தியில இந்த பிள்ளைகள் ஞானமாய் நடக்க ஆண்டவரே கிருபையில நிக்க பலன் தாரும். ஓர பலக பலக திரா திரா பலா திரா 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 பாடியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh God, Jesus. Oh God, balabakada balakatida balatida tida balatida tida balatida banya. Hallelujah. Oh balabakada balakatida tida tida banya. Ribakada balakada tida 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 tida. Oh, bele 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 bekere bele bekere bele. Hallelujah. 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 Bala 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 bakara bala katira tira tira dia. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Dodra 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 dodra
தோதுரா 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 தோதுரா. ஆமென் 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 ஆமென். நம்முடைய சகோதரிகள் கர்த்தருக்காக இந்த நாட்களில் சூழ்நிலைகள் மத்தியில் நிற்க பலன் தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதுரா 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 தோதுரா. Praise the Lord, 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 praise the Lord. வில்லியம் கேரி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, வில்லியம் கேரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொன்னல ஒரு நாள் கல்கத்தால மிஷினரியா ஊழியத்துக்கு வந்தார். நீங்க படிச்சிருப்பீங்க, புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்களா? புக் படிச்சிருக்கீங்களா? வில்லியம் கேரி புக்கு வாங்கி படிச்சுப்பார். கல்கத்தால அவர் பேர்ல காலேஜ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அவர்லாம் பெரிய சாதனை மாத்திரம் இல்ல, பைபிளை அவங்க எல்லாம் மொழிபெயர்த்து அந்த மொழிகளில் கொடுத்து அவங்க அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. சில சீடிஸ் கூட இருக்கு, அவங்க வாழ்க்கை சரித்திர சீடிகள் கூட. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல படிச்சீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான லைஃப். அதாவது அத மனைவி படுத்துற பாடுல அவன் அப்படியே நிக்கிறான். நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க, புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. ஒருவேளை புக்கில் இல்லைனாலும் சிடி வாங்கி பாருங்க, பயங்கரமா இருக்கும். அவனுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆவி, இந்தியாவுக்கு போகணும் ஆசை. இப்ப மனைவி இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. அவ ஆரம்பத்துல இருந்து நான் இந்தியாவுக்கு வரவே மாட்டேன். இவன் அவள்கிட்ட இல்ல, என்னை கர்த்தர் போக சொல்றாரு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த வார்த்தையை என்னால என்ன செய்ய முடியாது, தட்ட முடியாது. அப்ப நீ மட்டும் போகணும். இல்ல நான் எப்படி பொண்ணு எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டுட்டு நான் எப்படி தனியா போக முடியும், வான்னு சொல்றான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவ வர்றா. அதுவும் வர்றது கடைசியில வரலன்னு உடனே ஒய்ஃபோட தங்கச்சி வருவா. அப்ப நான் வந்தா நீ வரையா அப்படின்பா. யாரு? ஒய்ஃபோட தங்கச்சி. அப்ப நான் வரேன், உங்க பயணத்துல அந்த ஊழியத்துல நானும் சேர்ந்துக்கிறேன், உனக்கு ஹெல்ப்பா நான் வரேன் அப்படின்னா உடனே சரி அப்படின்னா வரேன். 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு கிளம்பி வருவாங்க. வரும்போது அவங்களுடைய இது என்னன்னா, அங்கிருந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தா பொருளா கொண்டு இங்க கொஞ்சம் நல்ல ரேட்ல வித்து கூட கொஞ்சம் காசு கிடைச்சதுன்னா அதை வச்சு என்ன செய்யலாம், இங்க கொஞ்சம் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துடலாம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து பொருள் எடுத்துட்டு வருவாங்க. அங்கிருந்து பொருள் எடுத்துட்டு வந்தா அங்க அதுக்கு இவங்க கொண்டு வந்த பொருள்லாம் இங்க டெட் சீப்பா மாறிடும், சேல்ஸே ஆகாது. இவங்களை கூட்டு வந்த ஆளு ஜெயிலுக்கு போயிடுவான். இவங்களை கூட்டு ஒரு வீட்டில் வச்சிருப்பான், அவன் எங்க போயிடுவான், ஜெயிலுக்கு போயிடுவான், மாட்டிக்குவான். அவன் பிரச்சனை இல்லை. இப்ப வீடு இல்லை, வாசல் இல்லை. ஐயோ, அந்த ஒய்ஃப் இவனை புண்ணாக்கிடுவா. போயிடலாம், இப்பமாவது மரியாதை எங்க போயிடலாம், நம்ம நாட்டுக்கு ஓடி போயிடலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இருக்கிற வீடு போய், கூட்டு வந்தவன் ஜெயிலுக்கு போய், வெளியே தலை காட்ட முடியாம அங்கேயும் எங்கேயும் போய், கடைசியில ஒரு பாலடைஞ்ச வீட்டுல போய் உட்கார்ந்து, அந்த வீட்டுல இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வியாதி, உட்கார முடியாது, அவ்வளோ மோசமான கஷ்டத்துல போய் கடைசியில ஊரை விட்டு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் உட்காருவாங்க. சரி ஏதாவது ஒரு ஊழியம் செய்யும். அங்க போனா அந்த வீடு, ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்களை கொண்டு போயிருப்பாங்க. அங்க போனா அந்த வீடு என்ன செய்யாது, காலியா இருக்காது. என்னடா இது, வீட்டெல்லாம் காலி பண்ணி அங்க இங்க வந்தா இந்த வீடு என்ன இல்ல, காலி இல்லைங்கிறானே. இப்ப எங்கிட்ட இந்த பெட்டியை படுக்க வச்சுட்டு நிக்கிறதுன்னா அந்த சகோதரி இவனை கொல்ற மாதிரி முழிப்பா. நான் உன்னை நம்பி வாழ்க்கையே போச்சேன். கடைசியில பார்த்தா அது ஒரு யூரோப்பியன் வீடு. அவன் வருவான், அவன் பேசி சரி அப்ப எங்க கூட இருங்கன்னு சொல்லுவான், இருக்க வைப்பாங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க. கடைசியில பார்த்தா இவன் தங்கச்சி, அவ தங்கச்சி யார கல்யாணம் கட்டிக்குவா, அவனை கட்டிடுவா. போச்சா, நம்பி வந்தாலே அவுட்டா. சரி இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவளை அப்படியே விட்டுட்டு இனி வேற இடம் பார்க்கலாம் ஊழியத்துக்குன்ட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க.
அங்க போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க. இந்த கேப்ல மூத்த பையன் ஏதோ 2ல ஒரு பையன் சிக்காயி சீரியஸ் ஆகி செத்துப்போம். ஆனாலும் அந்த மனைவியோட தான் என்ன செய்வா, அவன் போராடுவான். ஊழியத்தை விட்டு வாம்பா போயிடலான்னு. அவன் சொல்றான், என்னால இந்தியா விட்டு போக முடியாது, ஆண்டவர் கூப்பிட்டாரு, அந்த வார்த்தையை தட்ட முடியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ இங்க ஒரு ஊழியம் இருக்கு, நான் அதை செய்யணும். அவ பயங்கர பேய் மாதிரி ஆகி அந்த பிள்ளை செத்த உடனே மெண்டல் ஆகி ஓன்னு கத்துவா, திடீர்னு பயங்கரமா கத்துவா, ஓடுவா. அவளை பிடிச்சி ஒரு ரூம்ல வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். நம்மளால அப்படிலாம் ஊழியம் செய்வாங்க? அப்படிப்பட்ட புருஷன் இருக்கானா? ஏன் ஒரு மெண்டல் பிடிச்ச பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவான். அப்படித்தானே செய்வாங்க புருஷன் மாதிரி? அப்படித்தானே சொல்லுவான். ஏதோ மனநிலை சரியில்லாத ஒரு பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. இப்ப ஆசிரியத்துல ஒருத்தர் நம்ம சபையில புதுசா வர்ற ஒரு பொண்ணை கட்டியிருக்காரு. அது ஏற்கனவே மெண்டலாம். இப்ப மெண்டலாகி அவர் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியில உட்கார்ந்துருக்காரு. முக்கியமான குடும்பம் தான் ஆசிரியத்துல. எப்படி இருக்கும்? திடீர்னு சிரிக்கும், திடீர்னு உட்கார்ந்துருக்கும். அவன் சொல்றான், ஐயோ ஒவ்வொரு நாளும் கடந்து போறதே என்னது, யுகம் கடந்து போன மாதிரி, என்ன பண்ணுவா என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனா அந்த பையன் செத்து போன உடனே இந்த சிஸ்டர் மெண்டல் மாதிரி ஆகி ஒரு நாள் இவரு ஊழியங்களையும் செஞ்சுட்டு எப்படியாவது ஆத்மாக்களை சம்பாதிச்சிடலாம் சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு வந்து நின்னா கத்தியை தூக்கிட்டு நின்றுவா. இவன் அவட்ட இருந்து தப்புறது ஒரு வழி ஆகி கடைசியில கத்தி மூஞ்சில எங்கேயோ பட்டுரும். திருப்பி அவளை எப்படியோ சாப்பிட்டு பண்ணி படுக்க வச்சிருவான். திருப்பி அடுத்த அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து, என்னடா என்ன, இல்ல ஒண்ணு இல்ல, அவளுக்கு ஏதோ அந்த பிள்ளை இறந்ததுல என்ன செய்யறா ஒரு மாதிரி ஆகுறான்னு சொல்லி வச்சிருப்பான். எப்படி இருக்கும் பாருங்க. ஆனாலும் ஊழியத்தை விடாம அவளையும் விடாம நெஞ்சிட்டே இருப்பான், போராடிக்கிட்டே இருப்பான். கடைசியில அவ அந்த பிள்ளை மறிச்ச அந்த மனநிலை பாதிப்புலயே அந்த பெண் செத்து போயிடுறான். ஒய்ஃப் செத்துடுறான். திரும்பவும் ஊழியம் செய்யறான். எப்படி இருக்கும் பாருங்க. நம்மளால எப்படிலாம் செய்வாங்க? இவங்களுக்கு எல்லாம் ரோடு கீடுலாம் போட்டு சியோன் வரைக்கும் அழகா மெத்தையா விரிச்சு அப்படியே இதான் சியோன் அப்படி கொண்டு போனா அழகா அப்படியே ஃப்ளோட்டிங்லயே போய் சேரலாம். நம்ம ஜனங்களை வாங்க வாங்க எருசலேமுக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படியே கூட்டு போனா எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்படி ஜீவனை கொடுத்து பிள்ளை செத்து மனைவி செத்து. சரி, இப்போ ஒரு ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுத்து ரட்சிப்புல கொண்டு வரான். ரெண்டாவது ஒரு ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அந்த ஆத்மாவை அந்த மற்ற இந்து ஜனங்கள் பிடிச்சு அடிச்சு கொன்னுடுறாங்க. யார? ரெண்டாவது ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுக்கணும்னு ரொம்ப தீவிரப்படுத்தும் போது அவனை கொண்டு விடுவாங்க. ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்வா? இப்படிலாம் மனைவிமாருடைய கஷ்டங்கள் ஊழியத்தின் பாதையில் உள்ளதெல்லாம் சகிச்சுதான் அவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சிருக்காங்க. அருமையான ஊழியர்கள். அவங்களுக்கு எல்லாம் பிரதிபலன் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு மகிமையான ஒரு இடம் அவங்களுக்கு என்னது நிச்சயமாய் உண்டு. அவங்க எல்லாம் பைபிளை மொழிபெயர்த்து இவ்வளோ சாதிச்சிருக்காங்க. படாது பாடு. நம்ம சொல்றோம், ரொம்ப சிம்பிளா சொல்றோம். அதனால என்ன வந்தாலும் குடும்பத்துல நிக்கணும். அது பைத்தியமானாலும் பிசாசானாலும் சரி, போராட்டமானாலும் சரி, வாழ்ந்து என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். வில்லியம் கேரி மாதிரி ஆளுங்கள்லாம் நமக்கு வேணும். கத்தற்காக நிக்கிற ஜனங்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. என்ன வந்தாலும் இயேசுவே 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 இயேசுவே. அவன் நம்மள நினைச்ச மாதிரி பஸ் ஏறி வீட்டுக்கு ஓட முடியாதுல்ல. நம்ம நினைச்ச மாதிரி பஸ் ஏறி வீட்டுக்கு போக முடியாது. அவன் வீட்டுக்கு போகணும்னா, அவன் நாட்டுக்கு போகணும்னா அந்த கப்பல் வரணும். அந்த கப்பல் ஏறணும் 6 மாசம் கழிச்சு அது புயல் எல்லாம் தாண்டி தப்பி தடுமாறி எங்க போய் சேரணும்? அவன் நாட்டுக்கு போய் சேர்ந்தா என்னது? ஓ, சக்சஸ். சும்மா இல்ல. அதனால ஜெபம் பண்ணுவோம். சூழ்நிலைகள் மத்தியில அவங்க எல்லாம் கத்தருக்கு நின்னாங்க. அதுபோல நம்முடைய ஜனங்கள்லாம் கத்தருக்காக நிக்கணும். ஆண்டோடைய பிரதர்ஸ் எல்லாம் ஒரு சிலர்லாம் வாழ்க்கையில விரக்தியிலேயே சுத்துறாங்க. ஐயோ யோ யோ, கூட்டத்துக்கு வர்றதில்ல, சண்டே ஸ்கூல் எடுக்க மாட்டாங்கிறான், சண்டே ஸ்கூல் வேண்டாங்கிறான். ஏன்னா யார் சரியில்லையா? ஒய்ஃப் சரியில்லை, அதனால சண்டே ஸ்கூல் சரியில்லை, எடுக்கல. எதுக்கு நீ சம்பந்தப்படுத்துற? ஒய்ஃப் சரியில்லைன்னா அப்படியே நிஷ்டையிலையும் தவத்திலையுமா உட்காந்துடுற? வேலைக்கு போறீல்ல?
பிசினஸ் பாக்குறீங்கல்ல, சாப்பிடுறோம்ல, குளிக்கிறோம்ல, அதெல்லாம் நடக்குது இல்ல? நடக்கலையா? அதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு? அப்படியா இல்ல, நாம் அதெல்லாம் நிக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு சிலுவைன்னா என்னன்னு தெரியலங்க. சிலுவைன்னா நீங்க சாகும் போது உங்க தோல்ல தூக்கி வச்சு கொல்கத்தா மல்ல ஏத்துறாங்க உங்களை. அப்படியே இல்ல, அனுதினம் நான் சிலுவையிலே அனுதினம் சாகிறேன், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்யணும்? யாரு இந்த சிலுவை? புருஷன் தான், மனைவி தான், பிள்ளைகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லி திருப்தி அடைஞ்சுக்கிட்டு. சில நேரத்தில் நாமே மற்றவங்களுக்கு யாரா மாறிவிடுறோம், சிலுவை ஆயிடுறோம்ல. அப்ப என்ன பண்றது? அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான், இந்த சிலுவையை சுமக்க முடியலையேன்னு. அதனால ஜெபம் பண்ணுவோம். குடும்பங்கள்ல புருஷனோ மனைவியோ என்ன வந்தாலும் கர்த்தருடைய அன்பில் நின்று இந்த பாதைகளில் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். என்ன வந்தாலும் கர்த்தருக்காய் நிற்கத்தக்கதான பலனை கர்த்தர் தர முடியாது. ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பில் கர்த்தாவே நிக்க பலன் தாரு சுவாமி. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அன்பில் நிக்க பலன் தர முடியாது. ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, கர்த்தர் கொடுத்த பாதையிலே, கர்த்தர் நடத்துகிற பாதையிலே ஆண்டவரே சந்தோஷமாய் செல்ல பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே சிரபலானியா லவங்கரமன கதிரிக்கரபல திரபல திரபகரப கரப கதிரானியா. அல்லேலூயா. 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 ஆமென். 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 கர்த்தர் ஞானமா நடக்க பிள்ளைகளுக்கு சகோதரர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ராம் தோத்ராம் தோத்ரம். சில வீடுகள்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழணும்னு அவங்க முயற்சி எடுத்தாலும் ஒரு சிலர் குழப்பிக்கிட்டே இருக்காங்க. சில வீடுகளில் மாமியார் பிரச்சனைகள், சில வீட்டில் மாமனார் பிரச்சனைகள், சில வீடுகளில் புருஷன் பிரச்சனை, சில குடும்பத்தில் மனைவி பிரச்சனை, சில குடும்பத்தில் இந்த அண்ணன் தம்பிகள், என்னது அக்கா தங்கச்சிகள் பிரச்சனை. இது பயங்கரமா இருக்கு. என்னதான் நீங்க பிரசங்கம் கேட்டாலும் இந்த ஆவிகள் அழிக்கப்படாத பட்சத்தில் குடும்பங்கள் என்ன செய்யும்? ஆடி போயிடும். நல்ல விசுவாசிங்கிறாங்க, ஆனா அவங்க பண்ற சேட்டைகள் இருக்க. இந்த பாம்புக்கு பேரு என்னது? என்ன பாம்பு? நல்ல பாம்பு. பேர் வச்சிருக்கான் பாருங்க. பாம்புக்கு போய் நல்ல பாம்பு அப்படின்னா என்ன? நல்ல பாம்பு அது என்ன? கோட்டினா செத்து போயிடுவான். அதுக்கு சிலர் சொல்றாங்க அது சும்மா விட்டா அது பாட்டு போயிட்டு இருக்குமா, அதை பிரச்சனை பண்ணாதான் என்ன செய்யுமா? கோட்டுமா. அதனால அது நல்ல பாம்பா? வந்த சண்டை வம்புக்கு போகாது, வந்த சண்டையை விடாது, அப்படியா? அதுக்கு பேர் நல்ல பாம்பா? அதே பாலிசியா ஒரு சிலர் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல விசுவாசிகள். ஒரே கொட்டு கொட்டுவான், செத்தை விடுவான். அந்த விசுவாசி பைபிள் தூக்கிட்டு ஓடியே போயிடுவான் சபையை விட்டு. அப்படி நல்ல விசுவாசிகள் நமக்கு வேண்டாம். நல்ல பாம்பு விசுவாசிகள். சில குடும்பங்கள்ல பாருங்க, மாமியார் பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. நம்ம பிரசங்கம் பண்ற மாதிரி வேற எவனும் பிரசங்கம் பண்றதே இல்ல. போட்டு தோலை உரிச்சு உப்பு தடவிடுறான். ஆனாலும் அவன் ஏற்கனவே தோல் உரிச்சதுனால இது அவனுக்கு மறந்து போச்சு. அதே மாமியார் அதே சேட்டை தான் நெஞ்சிக்கிட்டே இருக்கு, பண்ணிட்டே இருக்கு. மகனோட அந்த மருமகளை வாழ விடுறதே கிடையாது. அதே ஆவியது. ஒரு சில அக்கா தங்கச்சிகள் இருக்காங்க,
இது இவங்க குடும்பத்துல போய் உட்கார்றதில்ல. இங்க கடந்துக்கிட்டு எங்க அண்ணன், எங்க அக்கா, என் தம்பி, என் தங்கச்சின்னு போட்டு மூக்க நுழைச்சு நுழைச்சு நுழைச்சு. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் செத்து போயிடணுங்கிற அட்டிதான். ஜட்ஜ்மெண்ட் தானே, டப் டப் டப்னு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இப்படித்தான் ஒரு சகோதரி ரொம்ப அழுதுச்சு என்கிட்ட. ஐயோ எங்க மாமியா, செத்து போவா விடு அப்படின்னு. கரெக்டா அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த அம்மா செத்து போச்சு. சொல்லக்கூடாது, கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. ஐயோ பாஸ்டர்னா என்னன்னு, எங்க மாமியார் திடீர்னு எப்படின்னு, திடீர்னு தான் டக்குன்னு போயிடுச்சு. ரைட்டு, பாஸ் பண்ணிட்டாரு ஆண்டவர், ஜபத்தை என்ன செஞ்சிட்டாரு, சைன் பண்ணிட்டாரு மேல இருந்து, ஆமென் அப்படின்ட்டாரு. ஒரே சைன் தான், சைனிங் அத்தாரிட்டி போட்டார முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த பிள்ளை எவ்வளவு, அந்த மாமியார சாகடிக்கணும்னா அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு பாருங்க. ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு கர்த்தர்ட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு முடிச்சிட்டாருன்னா, அப்ப இவங்க பண்ண சேட்டைகள் எவ்வளவு இருக்கும், பயங்கர கொடுமைகள். ஆனா பைபிளை தூக்கிட்டு அப்படியே வந்து விடுவாங்க, வண்டியில வந்து இறங்குவாங்க. அதனால நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான். இதுல வந்து அவங்க திருந்தாத பட்சத்துல இருந்தென்ன லாபம்? திருந்தல, 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, நீ பைபிளை தூக்கிட்டு இந்த ஐக்கியத்தில் இருந்துட்டு திருந்தலன்னா என்ன இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கப்பர்நகுமே உனக்கு ஐயோ. உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் சோதோமின் மக்கள் இணைஞ்சிருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனா அப்படினால் நியாய தீர்ப்பில் சோதோமுக்கு நடக்கிறதை பார்க்கலும் உனக்கு நடக்கிறது அதிகமா இருக்கும். அச்சார் பாருங்க ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு சின்ன பிள்ளைய நம்ம கல்யாணம் கட்டி கொடுக்குறோம், இதுங்க போட்டுக்கிட்டு அங்க அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் உட்காந்துக்கிட்டு அதை மெண்டல் ஆக்கி விடுறது. போன வாரம் ஒரு ஆள் வந்தாரு, இங்கதான் என்கிட்ட தான் முந்தானத்தான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, அவர் ஆர்சி, உங்க சபையில எங்க அக்கா மகளை கல்யாணம் கட்டி கொடுத்தேன், அந்த பிள்ளைய மருமகளாக அந்த வீட்டில் வச்சிருக்கான், வேலைக்காரியா வச்சிருக்கானுங்க. அது கேட்கும்போது நமக்கு நாண்டுக்கு நின்று செத்த மாதிரி இருக்கும். மற்ற சபைக்காரன் அவன் சொல்றான், எங்க அக்கா வந்து பெந்தேகோஸ்ல தான் மாப்பிள்ளை வேணும்னு அழுதா, சரி உன் மகளுக்கு நான் பெந்தேகோஸ்ல பாக்குறேன்னு யார் மூலமாவோ விசாரிச்சு கட்டி வச்சேன். அவன் என்ன மனைவி மாதிரியா வச்சிருக்கான், இல்ல அந்த பிள்ளைய மகா மருமகள் மாதிரியா வச்சிருக்காங்க? ஒரு நாள் கூட வண்டியில ஏற்ற மாட்டான், இவன் வண்டியில போயிடுவான், அவளை நடந்து தூக்கி வர சொல்லுவான். இப்படிப்பட்டவனெல்லாம் வச்சுக்கிட்டு பெந்தேகோஸ்ன்னு சொல்றீங்க, எப்படி இருக்கும்? இதை சொன்னா இவன் ஒரு சிரிப்பான், இவன் ஒரு ஆம்பளைன்னு நம்ம சொல்லி காட்டினா. ஏன்டா இப்படி பண்ணா, அவனுக்கு சிரிக்கவும் தெரியாது நிக்கவும் தெரியாது, முதுகெலும்பு இல்லாதவனுங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் தூக்கிடணும், இல்ல சரிப்படுத்தணும். சரிப்படுத்தணும் தான் எப்பவும் சரிப்படுத்திருப்பார்ல, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் எடுத்துட்டு போறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த ஜனங்கள் எல்லாம் அதாவது பாசம் சொல்லி எதை கொடுத்துடுறாங்க, கெடுத்துடுறாங்க, குடும்பத்துக்கு எடுத்து விட்டுறான். அதனாலதான் அன்னைக்கே சொல்லிவிட்டாரு, யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கல்யாணம் கட்டி வைக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? என்ன அப்படியே முழிக்கிறீங்க, எல்லாம் கல்யாணம் கட்டினவங்க தானே, சொல்லுங்க. அவங்க கல்யாணத்தன்னைக்கு வாசிச்சிருப்பாங்களே, ஒரு பிரதர் எந்திரிச்சு கத்தர் வாசிச்சிருப்பாரு, ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை, இது நிமித்தம் தன் தகப்பனையும். அங்க தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. ஆண்டவர் அப்பமே பிளான் பண்ணி தான் சொல்லிவிட்டார். இருக்கா? ஆதாம் கேவாளுக்கு எங்க தகப்பன் இருந்தா தாய் இருந்தா? ஆசிங்க பாப்போம், உங்க பைபிள்ல இருக்கான்னு. ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். முடிஞ்சிச்சா? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அங்க யாரு கிடையாது? அங்க யார் தகப்பன் இருந்தானா? தாயும் இல்லையே, திருப்பி இருந்து சொன்னாரு. அன்னைக்கே அவர் பார்த்தாரு, தனி செட்டில்மெண்ட் தான் இது லாய்க்குன்னு. இந்த அம்மா அப்பா இருக்கிற வீடுகளில் கொண்டு போய் உள்ள விட்டுக்கிட்டு, எனக்கு ஒரே பையன், என் ஒரே பொண்ணு, ஐயோ நாங்கள் கூட்டு குடும்பம், நாங்கள் அப்படியே ஒன்னா இருப்போம், அதனாலாம் கிடையாது. இது இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல போராடுற ஆவி. ஒண்ணு, அந்த குடும்பங்கள்ல போராடுற ஆவி போகணும், இல்ல இந்த போராட்டத்துக்கு காரணமான ஆளுங்க திருந்தணும். இல்ல 3 காரியம் நான் சொல்லுவாங்க. என்னது?
ரட்சிப்பு, சிட்சிப்பு, பட்சிப்பு, 3 தான். தமிழ்ல சொல்லுவான் ஆக்கல், அழித்தல், காத்தல். இது இறைவனுடைய முத்தொழில். அப்படித்தானே? அப்படித்தானே படிச்சிருப்பீங்க. ஆக்கல், அழித்தல், காத்தல். அதுபோல நம்ம பைபிள்ல ஒன்னு ரட்சிக்கப்படணும், ஒழுங்காயிடணும். எல்லா குடும்பத்தில் இருக்கிற மாமியார், மச்சான், அண்ணவன் எல்லாம் சரியாகணும், ரட்சிப்பு. இல்ல அடிக்கடி விழுந்து தெளிவாகணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், மன்னிச்சிரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனி உன்னை அப்படி பண்ண மாட்டேன், நடத்த மாட்டேன்னு சொல்லணும். இல்ல ஒன்னு அனுக்கிரகம், இல்லாவிட்டால் நிக்கிரகம். நான் சொல்றது சரியா? என்ன கடைசியில இருக்கிற வயசானவங்க எல்லாம் சாவடிக்கு பிளான் பண்ணிட்டார. அந்த அம்மா எங்க போவாங்க? பையனை விட்டு எங்க போக வேண்டாம். அவனை வாழை விட்டுட்டு நீ சும்மா இருந்த செய்யணும். வாழை விட்டுட்டு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா. அதான் செய்யணும். நான் கல்யாணத்துல எல்லாம் ஃபுல்லா, அதுவும் பாச ஆனந்தராஜன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, மதுரையில. அவரு பயங்கரம் ஜோக் அடிச்சுக்கிட்டே தான் கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணிட்டே வருவாரு. அப்படியே வந்துட்டு, பையனுடைய அம்மா இருக்கீங்களா, கொஞ்சம் தயவு செய்து எந்திச்சு நில்லுங்க அப்படிம்பாரு கல்யாணத்தன்னைக்கு. அந்த அம்மா பெட்ட பெட்ட பெட்டன்னு வேற வழி இல்லாம எந்திரிச்சு நிக்கும். இனியோட நீ எதை நிப்பாட்டிக்கணும், பையன் பையன் பையங்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இனி அவதான் உட்காரு, காசு கேட்டியா அப்படிம்பாரு, ஜோக் அடிச்சுக்கிட்டே கேட்பாரு. அவங்க கேட்டேன்னு சொல்ல முடியாது, கேட்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டு வாங்கியிருக்கோமே, என்கேஜ்மெண்ட்லயே வாங்கிட்டோமே, இது கல்யாணம் அடுத்த மாசம் தானே வச்சிருக்கான், என்ன பண்றது? இல்ல ஆமா ரைட். அவன் அன்னைக்கே உரிச்சிட்டு தான் கல்யாணத்தை முடிப்பாரு. எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டவர் அதை வச்சிருக்காரு. ஒன்று ரட்சிப்பு, தெரிஞ்சிடணும். இல்லன்னா என்னது? இல்ல இந்த புருஷனுக்கு இந்த பையனுக்காவது கண்ணு திறக்கணுங்கிற, அம்மா கொடுமைப்படுத்துறா அப்படிங்கறது என்ன செய்யணும்? இந்த பையனுக்காவது புரியணும்ல. படிச்சிருக்கான், இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கான், கல்யாணத்தை கட்டியிருக்கான், இவனுக்கு அது கூட புரியாதா? நான் இப்படி எவ்வளோ பார்த்துட்டேன். ஐயோ கொடுமை, பாவம். ஜோமனும் கத்திர ஒண்ணு இந்த குடும்பங்கள்ல போராடுகிற, இது பிசாசு கிடையாது, செய்வனையும் கிடையாது, வம்பு சேட்டாது. மாமியார் மருமகளுக்கு விரோதமா எழும்புறதுக்கு எவனா போய் செய்வனை செய்யறானோ? ஒருத்தனும் செய்வனை செய்யல. இவங்க தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட சேட்டை பண்றாங்க. அதுதான். அப்ப அதுக்கு கத்தர் என்ன செய்யணும்? ஒண்ணு அவங்களுக்கு புத்தியை தெளிவிக்கணும், இல்லைன்னா ஒரு அடி கொடுக்கணும். இல்ல ரொம்ப மீறிடுச்சா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளை இனிமேலாவது சந்தோஷமா என்ன செய்யணும்? வாழ விடணும். இது இனி இருந்து அவங்க சீவனுக்கும் போக மாட்டாங்க, எரிசலையும் போக மாட்டாங்க. அவளை ஒருத்திய போட்டு குத்தி 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 ஒரு வழி ஆன பிறகு இனி எத்தனை ஆயிரக்கணக்கில் மன்னிப்பு கேட்டாலும் என்ன செய்யாது, மன்னிக்கப்படுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் அள வச்சுட்டு திருப்பி நீ எந்த பரலத்துக்கு போறது? போக முடியாது. கர்த்தர் இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா, நான் இப்ப பேசுறேன்ல, இதுவும் எங்க எழுதுது? ஞாபக புஸ்தகத்துல போயிட்டே இருக்கும். நான் கூட முந்தி யோசிப்பேன், அது எப்படி எல்லா சிருஷ்டிப்புல இருந்து அவ்வளவு பேருடைய காரியங்களும் அந்த புஸ்தகத்துல எழுதி எப்படி வரும்னு. இப்ப பார்த்தா இத்தனையோண்டு ஒரு சிப்புக்குள்ள உலகமே போய் மாட்டிக்கிச்சு. அப்பதான் யோசிச்சேன், அப்ப கரெக்ட் தான் இருக்கும். எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஜெபம் பண்ணுமா? நான் சொல்றது சரியா? கடைசியில் நம்மளே உட்கார வச்சு நம்மளே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஆளு இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம சபையில. அப்படி யாரும் பண்ணவே கூடாது. அம்மா அம்மா அம்மா, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க. பைபிள் என்ன சொல்லுது? அம்மா சொன்னா, ஆட்டுக்குட்டி சொன்னான்னுட்டு பைபிள் என்ன சொல்லுது? அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அம்மா சொல்றாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, அம்மா ரொம்ப ஞானமா சொல்லுவாங்க. அம்மாவால குடும்பங்கள் அழிஞ்ச குடும்பங்கள் கொஞ்சம் நஞ்ச குடும்பம் இல்ல, அதனால இதெல்லாம் ஜபத்துலதான் மாற்ற முடியும். இது புத்தி சொல்லி பிரசங்கம் பண்ணி பிரசங்கத்துல போட்டு அடின்னு தோலை உரிச்சாலும் மாறாது. இது மாறுறது எதுலதான் மாறும்? ஜபத்துல. கத்தர் ஏதாவது சிக்ஷை கொடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணாதான், ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமா அப்படின்னு உணர்வாங்க. அதனால இந்த குடும்பங்களை கலக்குகிற மனிதர்களை கத்தர் சந்திக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, விசுவாசிகள் குடும்பங்கள்ல இருக்கிற குழப்பவாதிகள் எல்லாம் கத்தர் சந்தியும் சுவாமி.
அது மனைவியோ புருஷனோ பிள்ளையோ மருமகளோ மாமியாரோ மச்சினனோ யாரா இருந்தாலும் கர்த்தர் சந்தித்து அந்த குடும்பங்களை கலக்குகிற சூழ்நிலைகளை மாற்றித்தாரு சுவாமி. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சபா குடும்பங்களை கலக்குகிற ஆவிகள் எல்லாம் போகணுமே. ஹல்லேலூயா. தெய்வமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்ரா 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 இயேசுவே தோத்ரா 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 தோத்ரா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓரா பலபா கரிபி கலமன கதிதா மனக ஷதாம் திதா நிமாங்கர பல கதிதா திதா திதா. Hallelujah, hallelujah. Oh, Rabania, Rekadabana Katida Tidabania. Anore, Ribilabaka Bigana Katida Bigana Katida Tida Tida. Anore, hallelujah. Praise him, 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 praise him. Hallelujah, hallelujah. Andore, ora bala maria, la bala bakara, bala katira, tira, 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 mania. Esue, 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 esue. Ora balia, la bala kara, bala tira, 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 mania. Andore, hallelujah, hallelujah. Oh, the bala 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 bakada bala bakada bala bakada bala katina banam tidi bide bigada banam tirania. ஆண்டவரே குடும்பத்தை கலக்குகிற ஆவிகள் கர்த்தாவே ஒன்று சரியாகட்டும். ஆண்டவரே லாவுட சிட்சிக்கப்படணும் அந்த மனிதர்களை கர்த்தாவே, லாவுட பட்சிக்கணும் கர்த்தாவே. குடும்பங்கள் வாழ விடாமல் தடுக்கப்படக்கூடாது கர்த்தாவே. கலக்குகிற ஆவிகளை தரிப்புண்டு போக செய்யட்டும் சுவாமி. ஆமென் ஆமென். கர்த்தர் அந்த குடும்பங்களுக்காய் அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர்களுக்காய் பதிலளிக்க முடியாய் கிரியை செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. தேசத்துல கர்த்தர் நிறைவான மழை அனுப்பணும். மறுபடியும் வெயில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? மார்ச் மாசம் மாறி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய நமக்காகவாது இறங்கணும். வசனத்தின் நிமித்தம் நமக்காக என்ன செய்யணும்? இறங்கி தேசத்துல நிறைவான மழையை தரணும். இல்லைன்னு சொன்னா கஷ்டம். நமக்கு ஊழியத்தில் இருக்கிறதுனால நமக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாது. வீடுகள் எல்லாம் தண்ணி வத்தி போச்சுன்னா திருப்பி போர் போடணும். அது ஒரு 40,000 50,000 செலவழிக்கணும். அது திருப்பி நல்ல தண்ணி கெட்ட தண்ணி திருப்பி இப்படி பஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் தேசம். கர்த்தர் இந்த தன்மையெல்லாம் மாற்றி தேசத்துக்கு சேமத்தை தர முடியாய் மழை அனுப்பி தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே எங்கள் நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் கர்த்தாவே இரக்கம் செய்யும். கர்த்தாவே இந்த தேசத்துக்கு இந்த வருஷத்துல தேவையான மழையை நிறைவாய் அனுப்பி தாரும். விவசாயங்கள் பாதிக்கப்படக்கூடாது, நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே தண்ணீர் தட்டுப்பாடுகள் வரக்கூடாது. கர்த்தர் இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும். ஓரபாலா கத்ராமானியாரா சீதாமானியாரா. ஆண்டவரே சபா ஓரபாலா பாலா பகரா பாலா கத்ரா பாலா கத்ரா திரா திரா. தெய்வமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரேபினாமானா கத்ரானி. Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். அடுத்து கர்த்தர் நமக்கு ஆத்துமாக்களை தரணும். விடக்கூடாது. நம்ம ஆத்துமாக்கள் தர்ற வரைக்கும் விடக்கூடாது. ராகேல் சொல்றா, பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் என்ன செய்றேன்? சாகுறேன். அந்த ஜெபம் எது வரைக்கும் அந்த கதறல் அவளுக்கு இருந்துச்சு? பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் அந்த கதறல் இருந்துச்சு. அதுபோல ஆத்துமாக்கள் வர்ற வரைக்கும் நீங்க ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறத என்ன செய்யக்கூடாது?
விடவே கூடாது. கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு திருப்ப முடியாது, கொண்டு வர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே 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 ஓரபக்கரபலாம் திதிபிக்கரபக்கதிதா திதப் ஓரபக்கரபக்கரபக்கதிதா பலகதிதானியா ரபக்கதிதானியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓர பல பல பகதீர மங்கர பல கதிரிகர பல கதிர பல கதிரானியா. ஆத்துமாக்களை தாருமையா, ஆத்துமாக்களை தாருமையா, ஆத்துமாக்களை தாருமையா. ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு பட்டணங்களிலும், ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு வம்சத்திலையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் எங்க தாவே ஆத்துமாக்களை தாரு. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய சபையில ஒரு பின்மாறி மலையை அனுப்பணும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். அப்ப ஜனங்களுடைய லைஃப் மாறிடும், குடும்பத்தில் உள்ள சாபங்கள் போயிடும். எழுப்புதலுடைய தன்மை என்னன்னா, ஒரு பெரிய மழை பெஞ்சதுன்னா தெருக்கள்ல கிடக்கிற குப்பை குப்பை அசிங்கம் அசுத்தம் எல்லாம் நெஞ்சிடும், ஓடி போயிடும். அதுபோல சரியான ஒரு அபிஷேகம் இறங்குச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற தருத்திரம் போயிடும், பிசாசு போயிடும், கலக்கம் போயிடும், சபைகளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் போயிடும், வியாதி போயிடும், சபை ஆளுகை செய்கிறதான அசுத்தங்கள் எல்லாம் வெளியே ஓடிடும். ஒரு எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஒரு பின்மாறி காலத்து மழைக்காக என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தர் சொன்னார். அதுபோல ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கர்த்தர் சபையில அனுப்பி தர முடியாக, விசேஷமா இந்த காத்திருப்பத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ரபலகத்ரமானியா. பின்மாறி காலத்து மழைக்காக என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், விசுவாசிகளுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தனித்தனியே எழுப்புதல் உண்டாகட்டும், அபிஷேகம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பரிசுத்தாவின் எழுப்புதல், ஜீவியமே மாறணுமே, குடும்பத்தின் தொழில் தன்மைகள் மாறணுமே, எல்லா விதங்களிலும் விருத்தி, வளர்ச்சி, செழிப்பு, ஆசீர்வாதம், நிறைவு உண்டாகட்டும். Oh God, balabakada balakatira balakatira tira 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 bania. Amen. Hallelujah, hallelujah. Regula gathar porde gathar porde garla wag la wale la இந்த காலை வேளையில கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை, வாஞ்சைகளை, வேண்டுதலுக்கு கர்த்தர் பதிலளிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய துக்கங்கள், வேதனைகளை அறிந்தவரே, வாரங்கள் தேவைகளை அறிந்தவரே, பிரச்சனைகள் போராட்டங்களை அறிந்தவரே, praise you, praise you. Hallelujah. Hallelujah. ஆம், கர்த்தருடைய ஜெபமுடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 தோதரா. வியாதி படுக்கையில கிடக்கிற, வியாதியில வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலையில சுகமாக்க முடியாது. ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய சபையில கர்த்தாவே, வியாதியாய் படுக்கையில கர்த்தாவே, வேதனைகளோடு, வியாகுலங்களோடு, வியாதியினால நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா
அல்லேலூயா 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 தோதரா 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 praise him praise him praise him praise him praise praise him praise him praise him praise him praise praise him praise him praise him praise him கர்த்தருடைய ஜெபமுடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் மையப்பட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயங்கால கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியா தேவ சமூகம் தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.